ஹாய் யூனிவர்ஸ், வெல்கம் டு எல்ஜிஸ் லைஃப். நான் லாவண்யா கோபிநாத். நம்மளோட காஷி, அயோத்தியா அண்ட் பிரயாக்ராஜ் ட்ரிப்போட லாஸ்ட் டேயில் இருக்கிறோம். பிரயாக்ராஜ் ஏர்போர்ட்லேருந்து சென்னை வர டே தாங்க இன்றைக்கி. இதில் என்ன பெரிய அப்டேட் இருக்க போதுன்னு நினைக்காதீங்க. இதுவே எங்களுக்கு ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி தான் இருந்தது. அண்ட் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸுமே எங்களுக்கு இருந்தது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி காஷி, அயோத்தியா அண்ட் பிரயாக்ராஜோட ஃபுல் டே வ்ளாகையும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் எல்லாத்தோட லிங்க்கும் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளைட் வந்து ஒரு 11:30 11:45 போல் இருந்தது. ஸோ மார்னிங் ஹோட்டல்லையே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பிரயாக்ராஜ் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. நான் ஏற்கனவே மார்னிங்கே வந்து வெப் செக்இன்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இங்கே நேராக வந்து போர்டிங் பாஸ் எடுக்கிற ஒர்க் மட்டும்தான். ஸோ நேராக போய்ட்டு கவுண்டரில் போர்டிங் பாஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லா செக்கிங்ஸும் முடிச்சுட்டு பேக்கேஜ் செக்கிங்ஸ்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. நான் கங்காஜல் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கங்காஜல்னால் நம்ம தீர்த்த தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம்ல பேக் பண்ணி. ஸோ அது பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செக்இன் பேக்கேஜ்லேயே வச்சுக்கோங்க, ஹேண்ட் லக்கேஜில் வேண்டாம். செக்இன் பேக்கேஜில் உங்களுக்கு 5 லிட்டர்ஸ் வரைக்கும் அலௌடு பர் பர்சன். ஸோ ஹேண்ட் லக்கேஜ்லனா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஐ திங்க் 1/2 லிட்டரோ என்னவோ தான் அலௌடு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து தீர்த்த தண்ணியை வந்து நீங்கள் நல்லா சேஃபாக பேக் பண்ணி உங்களோட செக்இன் பேக்கேஜில் வச்சுக்கோங்க. ஸோ என்ன இன்றைக்கி டே லாங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பிரயாக்ராஜ்லேருந்து சென்னைக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. நடுவில் ஹைதராபாத்தில் ஒரு 7 ஹவர்ஸ் லே ஓவர் இருந்ததுங்க. நான் அதனால தான் அது சொன்னேன், அது ஒரு ஃபுல் டே வ்ளாகுன்னு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்லலாம் உட்காந்துட்டு ஃபன் பண்ணிவிட்டு, எனக்கு பார்த்திங்கன்னா ஆக்ரோஃபோபியாவும் இருக்குது, ஏவியோஃபோபியாவும் இருக்குது. அதாவது எனக்கு ஹைட்டுனாலும் பயம், ஃப்ளைட் அந்த டேக் ஆஃப் லேண்டிங் அதனாலுமே கொஞ்சம் பயம்தான். நான் கொஞ்சம் டென்ஸ்டாக இருந்ததை வந்து பாருங்கள் எப்படி வீடியோ எடுத்து வச்சுருக்காரு. அழகாக வெளியில் மேகத்தெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் டியூரேஷனுங்க. ஹைதராபாத் ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு ஆன் டைம் ரீச் ஆகிடுச்சு. தேர் வாஸ்ன்ட் எனி டிலே. சேஃபாக ஹைதராபாத் ஏர்போர்ட் ரீச் பண்ணியாச்சு. ஹைதராபாத்தில் ஒரு 7 ஹவர்ஸ் லே ஓவர். இதோட சென்னை ஃப்ளைட் வந்து நைட்டு 8:45க்கு தான். செகண்ட் பேக்கேஜ் எடுக்க தேவையில்லை, அது டைரெக்டாக சென்னைக்கே வந்துடும். இப்போ இந்த 7 ஹவர்ஸ் லே ஓவரை என்ன பண்ணுறதுன்னு தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் கூகுளில் வந்து ஹைதராபாத் சிட்டி எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே தான் காட்டுச்சு. டக்குன்னு ஒரு கேபை புக் பண்ணிட்டேங்க. ஒரு 6 ஹவர்ஸ் பேக்கேஜ் மாதிரி ஒரு கேப் அங்கேயே ஏர்போர்ட்லேயே புக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்லேருந்து நேராக ஹைதராபாத் சிட்டிக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஹைதராபாத் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே சூப்பராக சீனிக்காக இருந்துச்சுங்க. ரோட்ஸ் எல்லாம் பயங்கர வைடாக, அந்த ஏரியாவுமே பயங்கர சூப்பராக இருந்தது. ஸோ அப்படி பேசிகிட்டே நம்ம வந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைதராபாதோட ஐகானிக் சார்மினார். எஸ், ஹைதராபாத்தில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். ஹைதராபாத் இஸ் ஃபேமஸ் ஃபார் 3 திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஹைதராபாதி பிரியாணி, அஃப்கோர்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு தாங்க ஆல்வேஸ். அப்புறம் முத்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் 3rd திங் இஸ் சார்மினார். சரி, ஹைதராபாத் வந்துட்டோம், 7 ஹவர்ஸ் இருக்குது டைம், அட்லீஸ்ட் இதையாவது நம்ம பார்த்துட்டு சும்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் சார்மினாருக்கு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்தது வந்து சண்டே அன்னைக்கு. ஸோ சார்மினார் ஒரு பெரிய ஷாப்பிங் ஏரியா மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி தான் பார்த்தேன். பயங்கர கூட்டம். இது ஆக்சுவலி ரொம்ப கம்மி கூட்டங்க. இன்னும் டைம் போக போக அப்படியே கூட்டம் ஜாஸ்தியாகிட்டே இருந்தது. ஸோ ஹைதராபாத் அந்த கடையெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு சார்மினாரில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சுற்றி இருக்கிற எல்லா ஷாப்ஸையுமே விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் எதுவுமே வாங்குகிற ஐடியாலாம் இல்லை. லக்கேஜ் ஏன்னா பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஏற்கனவே ஹேண்ட் லக்கேஜ் கையோடு கொண்டு வந்துட்டோம்ல. ஸோ இந்த மாதிரி பழைய காயின்ஸ் எல்லாம் அங்கே நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. அதாவது 20 ருபீஸ்லேருந்து 4,000 5,000 வரைக்கும் கூட இருந்துச்சுங்க அந்த காயின்ஸ். மேபி பேஸ்ட் ஆன் அது எவ்வளோ ஓல்டு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்துன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த சார்மினாரையே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் ஃபோட்டோஸ்லேயும் வீடியோஸ்லேயும் பார்த்தது தாங்க இது. அதனால் இது கிட்டத்துலேருந்து பார்க்குறதுக்கும் நல்லா வந்து அம்யூசிங்காக இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது மேலே போய் பார்க்குறதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதுக்கு ஒரு தனி டிக்கெட்டு வாங்குகிறாங்க, அரௌண்ட் 20-25 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். மேலேயும் போய் பார்ப்போம். க்யூவில் நின்றுட்டுருந்தோம். ஸோ இப்போ வந்து சார்மினாருக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப நேரோ அண்ட் ஸ்டீப்பான படிக்கட்டு வழியாக தான் ஏறி போகணும். மேலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா ரொம்ப நேரோவாக இருந்தது இந்த படிக்கட்டு. மேபி ஒரு 2 to 3 ஃப்ளோர்ஸ் ஏறுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி, ஸ்பைரல் படிக்கட்டு மாதிரி வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறம் இது தாங்க நமக்கு சார்மினார் மேலேருந்து பார்க்குற வியூ எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஏதோ திருவிழா நடக்கிற மாதிரி இருக்குங்க. பட் இது நார்மல் சண்டே கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது ஜஸ்ட் ஒன் சைடு தான். இந்த மாதிரி ஆல் 4 சைட்ஸுமே ஃபுல் கூட்டங்க. அண்ட் எக்கச்சக்க ஷாப்ஸு, இப்போ உங்களுக்கு கிடைக்காதது எதுவுமே இருக்காது அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இது மேலேருந்து பார்க்குற வியூ, ஒரு வியூ மட்டும்தான், இங்கே வரைக்கும் மட்டும்தான் அலவுடு. மேபி இதுக்கு மேலேயும் படிக்கட்டுலாம் போயிட்டு இருந்தது, பட் அங்கெல்லாம் அலவுட் இல்லை. அதுக்கப்புறம் இங்கேயும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா சாலிடாக ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் சார்மினார் மேலே சுற்றி அந்த வியூ பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் சார்மினார் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு ஓல்டு பில்டிங்ஸ் மாதிரிலாம் நிறைய இருந்தது, பழைய பில்டிங்ஸ். அண்ட் அதுக்கு அந்த ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷாப்பிங், உங்களுக்கு A to Z எல்லா ஃபேஷன் ஆக்சசரிஸுமே அங்கே இருந்துச்சு. ஐ திங்க் கேர்ள்ஸ்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இங்கேருந்து போக மனசே வராது, ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது ஃபேஷன் ஆக்சசரிஸ். அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறங்கி வந்துட்டோம். இறங்குறதுமே கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா நான் சொன்னேன்ல படிக்கட்டெலாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழேயும் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ சார்மினாரை எவ்வளோ சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்த்துட்டு இங்கேயே கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அங்கே சார்மினார் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த பாக்யலக்ஷ்மி கோவில் ஒன்று இருந்தது. சின்ன ஒரு கோவில் தான், பட் ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அம்மனுக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஹைதராபாத் வந்து முத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபேமஸ் பேர்ல் ஷாப் இருந்தது, அங்கேயும் போய் ஒரு விண்டோ ஷாப்பிங்கை போட்டாச்சு. எல்லா பேர்ல்ஸுமே பார்த்துட்டு இருந்தோம். பேர்ல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டு இட் வேரிஸ் ஃப்ரம் 2000 டில் லைக் நாங்கள் பார்த்தது வந்து ஒரு 20,000 வரைக்கும் கூட பார்த்துருப்போம். ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்லே வந்து பேஸ்ட் அந்த சைஸ், அதோட வெரைட்டி அதெல்லாம் பொறுத்து ஒரு 2000 ரேஞ்சுக்கெலாம் இருந்தது. அதுக்கப்புறம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா சண்டேங்கிறதுனால ஹைதராபாத் சார்மினாருமே வந்து கூட்டமாக இருக்கும், அப்புறம் டிராஃபிக்கும் ஜாஸ்தியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஆன் டைம் இல்லை, பிஃபோராகவே ஒரு 6 o'clock போலவே நாங்கள் வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட் வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டோம். நான் சொன்ன மாதிரி வர வழியெல்லாம் ரொம்ப மழை வேறு, ஸோ அது எதாவது டிலே ஆகிடுமோன்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் இல்லை, சூப்பராக வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். அர்லியராக வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏர்போர்ட்டில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏர்போர்ட்குள்ளேயும் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஏர்போர்ட்குள்ளேயே கூட வாங்குறதுக்கான நிறைய ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்தது. இந்த கார் பார்த்து ரசிச்சுட்டே நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கும் போது தாங்க எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நாங்கள் ஏர்போர்ட்டில் ஒரு ஸ்பெஷல் பர்சனை மீட் பண்ணோம். தம்ப்நெயிலே பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ஆக்டர் யோகி பாபு அவர்களை தான் மீட் பண்ணோம் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில். ரொம்ப டவுன் டு எர்த் பர்சனுங்க. அப்புறம் நல்லா விசாரிச்சுட்டு இருந்தார், எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நாங்களும் அவர்கிட்ட வந்து ஒரு 5 minutes மேலேயே பேசியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக வந்து கவுண்டருக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பசி பெருசாக இல்லை, அங்கே ஐஸ்கிரீம் கவுண்டர் இருந்தது. ஸோ ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு ரவுண்டை போட்டுட்டு இருந்தேன். நான் தான் சுற்றி வந்து சும்மா எல்லா ஷாப்ஸையுமே வந்து ஹைதராபாத்தில் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே போர்டிங் பாஸ் எல்லாம் எடுக்கிற வேலையெல்லாம் இல்லை, ஏற்கனவே பிரயாக்ராஜ்லேயே கனெக்டிவ் ஃப்ளைட்டுக்கான போர்டிங் பாஸும் கொடுத்துட்டாங்க. நம்மளோட சென்னையோட நைட் வியூவை பாருங்கள். இது லேண்டிங் அப்போ நான் எடுத்தது. ஒரு 1 hour ட்ராவல் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லேண்ட் ஆகிட்டோம் சென்னை ஏர்போர்ட். லேண்ட் ஆகிட்டு பேக்கேஜ்லாம் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேயுமே வந்து நான் ஒரு ஏர்போர்ட் கேபியே வந்து பிடிச்சிக்கிட்டேன். ஸோ பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அரௌண்ட் 10:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட்டில், நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் இது ஆல்வேஸ். இந்த ஹோல் காஷி அயோத்தியா பிரயாக்ராஜ் ட்ரிப்பு நாங்கள் நினச்சதை விடவே ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாம் அந்த சிவபெருமானோட ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி.